வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் கேழ்வரகும் முடக்கத்தானும் வச்சுட்டு ஒரு அடை தான் செய்ய போகிறேன். வாங்க, அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பால் 2 கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேன். அதை மாதிரி 1 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 கப்பு எடுத்திருக்கேன். பயத்தம்பருப்பு இந்த கப்பால் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையும் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இது கருப்பு உடைச்ச உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது முடக்கத்தான் கீரை. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த எல்லா பொருளையும் நம்ம ஒரு பவுலில் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். கேழ்வரகு அடை தோசை செய்யும்போது கேழ்வரகு மாவாக சேர்க்காம இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மாவில் செஞ்சோன்னா ஒரு கசப்பு வருது, அதுக்காக தான் இப்போ நான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதோட கூட 4 சிகப்பு மிளகாய் இருக்குது, நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். நான் இதில் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. இது எல்லாத்தையும் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது முழுகிற அளவுக்கு நான் வாட்டர் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதோட அரைக்கும்போது நம்ம ஒரு பீஸ் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இந்த அளவு நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் தரியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சுன்னா கொஞ்சம் தரிப்பாக அரைச்சிருக்கேன். அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச முடக்கத்தான் கீரையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் நல்லா அரைச்சிட்டேன். இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சாதாரணமாக நம்ம அடைக்கி அரைச்சோன்னா நம்ம உடனே அடை தோசை வாத்துடலாம். ஆனால் இந்த கேழ்வரகும் முடக்கத்தானும் நம்ம போட்டு அரைக்கும்போது ஒரு 1/2 ஹவராவது இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் நம்ம அடை வாத்தோன்னா சூப்பராக இருக்கும். இது இப்போ ஒரு 1/2 ஹவர் ஆகட்டும். இப்போ கரெக்டாக 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன்னா, கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் அதுவும் சேர்த்துக்கிறேன். அதை மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்து நல்ல அடமாவு பதத்துக்கு நம்ம மாவு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் தோசைக்கல் போட்டிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அடை வாத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த சைடும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக பிடிக்கும்னா நல்லா மொறுமொறுன்னு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக பிடிக்கும்னாலும் உடனே எடுத்துக்கலாம். இந்த சைடு நல்லா வேகட்டும். 2 சைடும் வெந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். இந்த முடக்கத்தான் தோசை செய்யும்போது நம்ம தோசை செஞ்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்டணும். அதுக்கப்புறம் இந்த தோசை சாப்பிடக்கூடாது. மாவு அரைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படி வேணால் 2 நாள் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் தோசையாக வாத்துட்டிங்கன்னா உடனே சாப்பிட்ருங்க சூடோட. சில பேர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த சைடு ஒன்று வேகட்டும்.
அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி முடக்கத்தான் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.